எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட்டுக்கும் பிளாக் செயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் பிளாக் செயின் இன்டர்நெட்டை விட ஒரு பெட்டரான டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்டர்நெட்டுக்கும் பிளாக் செயினுக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் பிளாக் செயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்டர்நெட்டில் இருக்க வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தரோட ஒரு ஆர்கனைசேஷனும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் பிளாக் செயினில் இருக்கிற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதாவது இன்டர்நெட்டில் இருக்க வெப்சைட்ஸையும் ஆப்ஸையும் அதோட க்ரியேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் பிளாக் செயினில் இருக்க வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸை அதோட க்ரியேட்டர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பிளாக் செயினுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா செக்யூரிட்டி. இது ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து அவங்களோட யூசர்ஸோட டேட்டாவை செல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் இருக்க ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுற யூசர்ஸோட டேட்டா எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அதை அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்டர்நெட்டில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்குமே இது பொருந்தும். பட் இதுவே ஃபேஸ்புக் பிளாக் செயினில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுன்னா, அதை எந்த ஆர்கனைசேஷனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்படி பார்க்கும்போது இன்டர்நெட்டை விட பிளாக் செயினில் இருக்க டேட்டா இனிமேல் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்பரன்சி. ஆக்சுவலி இதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசி ப்ரௌசர் வந்து யூசர்ஸோட டேட்டாவை கான்ஸ்டன்ட்டாக சென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரை விட்டு அதை டெம்பரரியாக பேன் பண்ணாங்க. ஸோ இங்கே இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆப்பை ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரில. பட் பிளாக் செயினில் இருக்கிற ஆப்ஸை பார்த்தோம்னா அதோட கோடிங் வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கடைசி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட் ஆக்சுவலி ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்மளோட சொல்லியிருந்தேன். ஸோ இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா, அந்த வெப்சைட்டை வந்து அதோட சென்ட்ரல் நோட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த சென்ட்ரல் நோட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த வெப்சைட் வந்து ஷட் டவுன் ஆயிடும். பட் பிளாக் செயினில் பார்த்தோன்னா யார் வேணால் ஒரு நோட் ரன் பண்ணலாம். ஸோ ஒரு சிங்கிள் நோடை டிபெண்ட் பண்ணி அந்த வெப்சைட் வந்து ஆப்போ இருக்காது. ஸோ ஈவன் இஃப் சிங்கிள் நோட் வந்து ஃபெயில் ஆனாலும் மற்ற நோட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டை ரன் பண்ணும். ஸோ அந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட்டுக்கும் பிளாக் செயினுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ். பிளாக் செயினுக்கு இன்டர்நெட்டை விட இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஃப்யூச்சரில் பிளாக் செயின் வந்து இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால், அது ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது. பட் பிளாக் செயின் ஃப்யூச்சரில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட்டோட ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சுவலி பிளாக் செயினுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ் இந்த நாளில் தான். தேங்க்யூ.